ஓவராலாக கிரிப்டோவில் ஏகப்பட்ட காயின்ஸ் இருந்தாலுமே இந்த டாப் 10 காயின்ஸ் இல்லை டாப் 5 காயின்ஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த பிடிசி வரும், இடிஹெச் வரும், ரிப்பிள் வரும், சொலானா வரும், இல்லைனா பிஎன்பி வரும். இந்த 5 காயின்ஸ் வரும். இந்த 5 காயினில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பிடிசி ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் இருக்கிறதுனால அது டாப்பில் தான் இருக்கும். பட் இந்த இடிஹெச் சொலானா இதெல்லாம் வந்து அதுக்குள்ளேயே ஒரு ரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இது மேலே வரும், இல்லைனா ரிப்பிள் மேலே வரும், இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். ஸோ ஓவராலாக லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இடிஹெச்சோட ப்ரைஸ் சிக்னிஃபிகண்ட்டாக அப்ரிஷியேட் ஆகிருக்கு மற்ற எல்லா கிரிப்டோ காயின்ஸை விட. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 காயின் இருக்குன்னா அதில் எந்த காயின் எப்போ அப்ரிஷியேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது, அது எப்போ நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே பிடிக்கலாம் அப்படின்றது ஒரு டீட்டெயில் அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டெல்டாக்ஸில் ஓவராலாக பிடிசியோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் பிடிசியோட ப்ரைஸ் இங்கேருந்து இது வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி 60% கிட்ட பிடிசியோட ப்ரைஸ் மட்டும் மூவ் ஆயிருக்கு. பட் இதுவே இடிஹெச்சாக இருந்தால் ஓவரால் ப்ரைஸ் மூவ்மெண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம் அதே பீரியடில். ஸோ அதே பீரியடில் ஃப்ரம் ஏப்ரல் டு டில் டேட் பார்த்தீங்கன்னா இடிஹெச் வந்து ஆல்மோஸ்ட் 228%. ஸோ பிட்காயின் 60% மூவ் ஆயிருக்கு. அதை விட 3-4 மடங்கு இடிஹெச்சோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. பட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்டேஜில் நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஓவராலாக இதை எப்படி நம்ம அந்த டாப் 5 காயின்ஸை மானிட்டர் பண்ணி எந்த காயின் ரேஸில் ஒரு ஃபஸ்ட்டு வருது, அதில் எப்போ நம்ம ஏர்லியாக என்ட்ரு ஆகலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ coinglass.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதில் போனீங்கன்னா இங்கே மேலே கிரிப்டோ கரன்சின்னு ஆப்ஷன் இருக்கும். மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேப் படி சார்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் கேப் படி சார்ட் பண்ணிங்கன்னா எது டாப் 10ல் இல்லை டாப் 5ல் இருக்கிற காயின்ஸ்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி, அதுக்கப்புறம் இடிஹெச், அதுக்கப்புறம் ரிப்பிள், அதுக்கப்புறம் பிஎன்பி, அதுக்கப்புறம் சொலானா, அதுக்கப்புறம் டிஆர்எக்ஸ், டாஜ், இதெல்லாம் மற்ற காயின்ஸ். ஸோ இந்த டாப் 5 காயின்ஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் இருக்குது அக்ராஸ் த வேர்ல்டில். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிரிப்டோ ட்ரேடர்ஸ் வச்சு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற காயின்ஸ். ஸோ இப்போ இந்த டாப் 5 மட்டும் நம்ம சார்ட் பேசிஸில் போட்டு ஒரு ஓவராலாக மானிட்டர் பண்ணால் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது பிடிசியோட ஷேர் ப்ரைஸ், டெய்லி டைம் ஃப்ரேம் ஷேர் ப்ரைஸ். ஸோ இந்த பிடிசி கூட நான் மற்றதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ இடிஹெச்சும் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் இடிஹெச் கூட நெக்ஸ்ட் ரிப்பிள் அதுவும் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் சொலானா அதையும் ஆட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பிஎன்பி. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டாப் 5 காயின்ஸை ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ரம் லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து டில் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எது அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இடிஹெச் தான் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இடிஹெச் பார்த்தீங்கன்னா 128% கம்பேர்ட் டு சொலானா. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அப்ரிஷியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா கம்மி பார்த்தீங்கன்னா பிடிசி தான் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஃபாலோட் பை ரிப்பிள், ஃபாலோட் பை பிஎன்பி அண்ட் ஃபாலோட் பை சொலானா. அதுக்கப்புறமா இடிஹெச் தான். இடிஹெச் ஹையஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ இதே மூவ்மெண்ட்டு இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது காயின்ஸில் இந்த மாதிரி பெருசாக சிக்னிஃபிகண்ட்டாக மூவ்மெண்ட் ஆயிருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓகே இடிஹெச் ஆல்ரெடி ரொம்ப அப்ரிஷியேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமா நம்ம என்ட்ரானா அந்தளவுக்கு வருமா வராதான்னு ஒரு டவுட் இருக்கு இல்லையா. ஸோ இது நம்ம ப்ரீவியஸாக கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது. இது வந்து ரிப்பிள். ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ரிப்பிளோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா காயின்ஸை விட சடனாக மேலே போக ஆரம்பிச்சது. ஸோ நார்மலாக எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ சடனாக ஒன்ஸ் அது மேலே போக ஆரம்பித்தோடனே பாருங்கள் 120% மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 170, அதுக்கப்புறம் 278, அப்புறம் 400%. அதுக்கப்புறமா தான் இன்னும் கிராஸ் ஆகி திருப்பி கீழே கரெக்ஷன் ஆகி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட்டு ரிப்பிள் சடனாக கூடவே இருந்திருக்கு. ஷூட் அப் ஆனதுக்கப்புறமா 100%லேருந்து 400% வரைக்கும் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா தான் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஸோ எல்லாமே இது ஒரு சைக்ளிக்கல் நேச்சர். ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் காயின் சடனாக மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது சொலானா. ஸோ சொலானா பார்த்தீங்கன்னா இனிஷியல் பீரியடில் 100% அப்ரிஷியேட் ஆச்சு. ஸோ 100% அப்ரிஷியேட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபர்தராக 179%. அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து இன்னும் ஃபர்தராக மேலே போக ஆரம்பிச்சு 366%. ஸோ ஓவராலாக இப்போ கீழே இருக்கிற மற்ற காயின்ஸ்லாம் நார்மலாக இருக்குது. பட் இந்த ஒரு காயின் மட்டும் ஒன்ஸ் ஓவர் ரைட் ஆனதுக்கப்புறமா சிக்னிஃபிகண்ட் அப்ரிசியேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500-600% கிட்ட சொலானாவோட காயின் அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதே தான் இப்போ இடிஹெச் வந்து அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஒரு மேபி ஒரு புல் ரன்னாக இருக்கலாம். இது எந்த அளவுக்கு மேலே போகும்னு தெரியாது. பட் இப்போதைக்கு இவ்வளோ அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அப்ரிஷியேட் ஆன எல்லா காயின்ஸுமே ஒரு சைக்ளிக்கல் இன் நேச்சர். ஒன்ஸ் அப்ரிஷியேட் ஆனதுக்கப்புறம் சிக்னிஃபிகண்ட் அப்சைட் இருந்திருக்கு. ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் சொலானாவோட அப்ரிசியேஷன் பாருங்கள். ஸோ அப்ராக்சிமேட்லி 1000% அப்ரிசியேஷன். ஸோ இந்த 10%, 20%லாம் நம்ம ஸ்டாக்ஸில் பார்த்துட்டு கிரிப்டோவில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே புதுசாக இருக்கும். பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல். ஏன்னா கிரிப்டோவில் மட்டும்தான் இந்த ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதனால அக்ராஸ் த வேர்ல்டுலேருந்து அது உள்ள லிக்விடிட்டி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் ஆகுது. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் 100% அப்ரிஷியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் 300 ஆச்சு. அதுக்கப்புறம் 600 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000% அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு கம்பேர்ட் டு மற்ற காயின்ஸ். ஸோ மற்ற காயினில் அதே டைமில் பார்த்தீங்கன்னா பிட்காயினும் 300% அப்ரிஷியேட் ஆகிருக்கு. பிஎன்பி ஒரு 100% அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ரிப்பிள் வந்து 20%, 30% தான் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அண்ட் இடிஹெச் பார்த்தீங்கன்னா 117% தான் அப்ரிஷியேட் ஆகிருக்கு.
ஸோ இந்த நார்மலாக இருக்கிற அந்த 4 காயினை விட 10 மடங்கு அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே. ஒன்ஸ் மற்ற காயினை விட அது எப்போ சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சோ அங்கேருந்து அது பெருசாக ரன் அப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம மொத்தமாக எல்லா கிரிப்டோ காயின்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த 5க்குமே ஒரு ரேஸ் வைக்கிறோம். அந்த ரேஸில் யார் ஃபஸ்ட்டு வரான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்தவொடனே வெளியே வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்தவொடனே அந்த ஃபஸ்ட்டு வரவங்க கூடயே இருக்கணும். ஸோ தட் அஸ் லாங் அஸ் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிற வரைக்கும் நம்ம அதை ரைட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதை நீங்கள் எய்தர் ETHல ஜஸ்ட் லாங் போகலாம். அப்படி இல்லை நான் பேர் ட்ரேடிங் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ETHல லாங் போயிட்டு BTCயில் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவங்களோட ஓவரால் ஒரு டெல்டா நியூட்ரல் போர்ட்ஃபோலியோ மாதிரி அவங்க ரன் பண்ணிக்கலாம். சிக்னிஃபிகண்ட்டாக இன்கேஸ் BTC மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா இந்த ETHோட மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே பேர் ட்ரேடிங்காக பண்ணும்போது கொஞ்சம் டவுன் சைட் கம்மியாக இருக்கலாம். இல்லை நான் வெறும் டேரக்ஷனில் தான் போகிறேன்னா வெறும் ETHல மட்டும் கூட லாங் போய்க்கலாம். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக டெல்டா எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் ETH மட்டும் லாங் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா வாட் எவர் த நம்பர் ஆஃப் லாட்ஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் லாட்ஸ் டைப் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஸோ நம்பர் ஆஃப் லாட் சைஸ்னு கொடுத்துட்டு நான் இப்போ 10 லாட்ஸ் ட்ரேடிங் கொடுத்துட்டேன்னா வெறும் $2 தான் நம்ம மார்ஜினே பிளாக் ஆகும். $100 கொடுத்தோன்னா வெறும் $20 தான் மார்ஜினே பிளாக் ஆகும். ஸோ ஹவு மெனி எவர் நம்பர் ஆஃப் லாட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ஜஸ்ட் பை கொடுத்துட்டா போதும். அந்த ஓவரால் ETH ப்ரைஸ் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறமா அஸ் லாங் அஸ் எப்போ அந்த ட்ரெண்டு அந்த ஓவரால் மற்ற காயின்ஸை விட இதோட அப்ரிசியேஷன் எப்போ கொஞ்சம் கம்மியாகுதோ அப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்தால் போதும். இல்லைனா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ETHல லாங் போயிட்டு BTCயில் நீங்கள் ஷார்ட் போய்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு பேர் ட்ரேடிங் மாதிரியே ரன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ நம்ம ரேண்டமாக ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வச்சு அது மூலிமா ஒரு ஸ்டாக்ஸ் இல்லை ஒரு காயின்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது பை அண்ட் செல் சிக்னல் மாறி கொடுக்கும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ரெண்டு பட் கண்டினியூஸாக ஃபார் ஃபியூ மந்த்ஸ் ஒரு 5-6 மந்த்ஸ்க்கு ரன் பண்ணோன்னா நீங்கள் இந்த மாதிரி எந்த காயின் சிக்னிஃபிகண்ட்டாக அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதில் லாங் போனீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் ரிட்டர்ன்ஸ். ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.